உறுப்பினர் உங்களை பத்தி பாராட்டி தான் சொல்லியிருக்காரு. உங்களை பத்தி பாராட்டி தான் சொல்லியிருக்காரு. நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கன்னு தான் சொன்னார். அவர் தவறா சொல்ல. அவரை சார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மனப்பாடம் பண்ணாருன்னு மனப்பாடம் இல்ல, தளபதியும் கற்று தந்த பாடம். எனவே மனப்பாடம் இல்ல, எனக்கே 5 வருஷம் அந்த துறையை எங்களுக்கு தெரியாத, அது எப்படி தெரியும்? ஏன்னா மனப்பாடம் அல்ல, எங்களுடைய தலைவர்கள் கற்றுத்தந்த பாடம் அது. மாண்பு உறுப்பினர் விஜய், நீங்க தொடர்ந்து பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செல்வ செழிப்பாக இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் அருகில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தான் சொன்னாங்க. ஆனா நான் என் குரலை மக்கள் குரலா தான் சொல்றேன், அந்த வேதனையை தான் சொல்றேன், அதை புரிஞ்சுக்கிறாம இவங்க பேப்பர்ல படிச்சுட்டா அது தொகுதிக்கு நடைமுறைக்கு வந்துருமா, இவங்க பேப்பர்ல அறிவிச்சுட்டா அது தொகுதிக்கு நடைமுறைக்கு வந்துருமா? அந்த தொகுதியை பார்த்தா, அந்த மக்களை பார்த்தா இன்னும் அவங்க சட்டம் ஒரு சட்டை போறது கூட 80% மக்கள் அவங்க நல்லா இல்ல. பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்கள ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க சட்டை போடுறது கூட தீபாவளி பொங்கலுக்கு போட்டப்போ அந்த ஒரு சட்டையை 1 வருஷமா போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க, செல்வ செழிப்பா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் அந்த மக்கள் குரலா தான் நான் அங்க இருப்பேன். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எது வந்தாலும் நான் அந்த குரலை பதிவு செய்வேன். மக்கள் வேதனைப்படுகிறார்கள், பதிவு செய்வேன். மாற்றம் என்று இந்த அரசை சொன்னீர்களே, ஒரு நிவாரணத்தை கூட இந்த நடந்த நிகழ்வு அது. அதை நான் இந்த இடத்துல சொல்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரு மாத காலத்துல ஒரு துயர சம்பவம், இடி விழுந்து 3 பேர் இறந்து விட்டார்கள். அதை உடனே எங்க பொறுப்பு அமைச்சரிடம் உடனே தெரிவிச்சோம். உடனே மாண்புமிகு முதலமைச்சரிடம் தெரிவிச்சு, இறந்த வீட்டில் இறுதி சடங்கு முடிந்த உடனே போய் நின்று நிவாரணத்தை கொடுத்த அரசு தமிழக வெற்றி கழக அரசு. எங்கள் பகுதி மக்கள் அப்போ ஒன்று சொன்னாங்க, எம்எல்ஏவே பார்த்ததில்ல. இன்னைக்கு அமைச்சர், எம்எல்ஏ, கலெக்டர் எல்லாரும் வந்திருக்காங்க, எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம், ஆறுதலா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு துக்க வீட்டில் கூட சொன்னாங்க. அதுதான் எங்களை தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியோட மாற்றம். அதே போல எங்கள் மக்களின் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுதான் இருக்கு, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த அரசுகள் ஏன்னா கன்னி பேச்ச கூட பேச விட மாட்டாங்க. இங்கேயே இவங்க தான் பேசுவாங்க, வெளியிலேயே அவங்க தான் பேசுவாங்க. அவங்க பெரிய அவங்க அனுபவம் வாய்ந்தவங்களா இருக்கட்டும். ஆனா நாங்கள் முதல் முறையா இருந்தாலும் பதவி ஒண்ணுதான், எம்எல்ஏ என்றது பதவி ஒண்ணுதான். அது நான் என்னுடைய குரலை நான் சொல்லிதான் ஆகணும். அதே போல எங்கள் பகுதிக்கு சுதந்திர காற்று, மூச்சு காற்றை கொடுத்த, கைரேகை சட்டத்தின் குற்றப்பரம்பரை என்றது மூச்சு காற்றை கொடுத்த, சுவாசத்தை கொடுத்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை நான் போற்றி வணங்குகிறேன். அதே போல உயர்கல்வி, எங்களை போன்றவர்களை உயர்கல்வி படிக்க வைப்பதற்கு முற்றிலும் அதற்காக போராடியவர் இங்கே முன்னாள் சபாநாயகராகவும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் PK மூக்கிய தேவர் அவர்கள் தான். அவரையும் போற்றி வணங்குவோம். அதே போல எங்கள் மக்கள் குறையை நாங்கள் எல்லாம் தூங்குவதே இல்லை. ஆனா எங்க மக்கள்கிட்ட எப்படியாவது இந்த தண்ணி கஷ்டத்தை எப்படியாவது தீர்த்தரணும்னு நாங்கள் நினைச்சு கவலையோட இருந்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு ஒற்றை நம்பிக்கை, மக்களின் நம்பிக்கை, எங்கள் அண்ணன் இருக்கிறார் என்ற ஒரே நம்பிக்கையில நாங்க சரி செய்து கொடுத்து விடுவோம், உங்களுக்கு தண்ணி வந்துடும் சொல்லி நாங்க அந்த நம்பிக்கையை கொடுத்து வச்சிருக்கோம் பேரவைத் தலைவர் அவர்களே. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணை கூர்ந்து எங்கள் பகுதியை அவர் நேரடி பார்வையில் வைக்க வேண்டும் என்று நான் இந்த சபையில் நான் பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் திருமதி க. சிந்து அவர்கள்.